சார் நான் ரெடி சார் ஃபுல் ஸ்கிரிப்ட் நம்ம 3 மந்த்ஸ்ல ஷூட் போயிடலாம் சார் அப்படிங்க. அவர் மோகன்லால் அப்படியே விட்டுருப்பாங்க. ஏய் என்னோட படம் பண்றதுக்கு 11 வருஷம்லாம் வெயிட் பண்றாங்க தெரியுமா அப்படின்னு. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு புரியுது. ஏய் நீ யூ ஆர் நாட் டாக்கிங் டு சம்படி ஹியர், யூ ஆர் டாக்கிங் டு தி மோகன்லால் அப்படின்னு எனக்கு புரியுது. அப்பதான் ப்ரொடியூசர் இருக்காங்களான்னு கேட்குறேன். நான் இருக்காங்கன்னு சொல்லிடுறேன் அவர்கிட்ட. உண்மையிலே இல்லை, என்ன ஒரு ஐடியாவும் கிடையாது. ஆனா உங்களுக்கு தெரியாது சங்கர், நான் ஸ்கிரிப்டை சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துல மலையாளம் இண்டஸ்ட்ரி நியூ தட் someone has come from சென்னை and he has convinced மோகன்லால். 21 வயசு பையன் 22 வயசு பையன் ஒரு வாழ்க்கையை பத்தி ஒரு படம் எடுக்க முடியுமான்னு ரொம்ப என்ன வாழ்க்கைங்கிறது 21 வருஷம் தான் பார்த்துருக்கான். அது ஒரு பலதரப்பட்ட அனுபவங்கள். எப்படி நிறைய படிச்சிருக்கணும், நிறைய கண்ணா பின்னான்னு படிச்சிருக்கணும். இப்போ உங்க அதுல இருந்து திடீர்னு பாத்தீங்கன்னா அடுத்து நீங்க படம் டைரக்ட் பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ப்ரொடியூசர் ஆமா நீங்க சிவி குமார் ஆமா அபி எல்லாரும் சேர்ந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் பண்ணீங்க, கல்யாண சமையல் சார். ஆமா அதுவும் அதுவும் பாத்தீங்கன்னா யூனிக்கான ஒரு சப்ஜெக்ட் தான். மேல் இம்பார்ட்டன்ஸியை பத்தி பேசுற ஒரு படம் அது. இது தமிழ்ல வந்து அதுவும் உருட்டாம சொல்றது ரொம்ப பெரிய விஷயம். எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் அதை பத்தின என்னன்னா அந்த படம் எப்படின்னா நமக்கு ஆர்எஸ்எஸ் வந்து ஷார்ட் பிலிம்ஸ்லாம் நமக்கு எப்போதுமே ஷார்ட் பிலிம்ஸ் பண்றோம். அதனால தான் மணிகண்டன், கார்த்திக் சுப்ராஜ் எல்லாம் மேல கூட எனக்கு ஒரு தனி பாசம் இருந்தது. ஏன்னா அந்த டயத்துல பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஷார்ட் பிலிம்ஸ் பண்ணிட்டு இங்க வந்தேன். இங்க இருந்த நாளைய இயக்குனர் அந்த குரூப் எனக்கு தெரியாது. ஆனா அமெரிக்கால ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் பண்ணி இவங்க எல்லாம் இங்க பண்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணிட்டு தான் நான் வந்ததுனால எனக்கு எப்போதுமே இந்த ஷார்ட் பிலிம்ஸ் பண்றவங்க மேல ஒரு தனி அன்பும் மரியாதையும் உண்டு. ஏன்னா எப்பொழுதுமே தி ஃபிகர் அவுட் திங்ஸ். எப்பொழுதுமே அவங்க தான் ஒரு அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அப்படி எனக்கு வந்து ஆர்எஸ்எஸ் நான் வந்து என்னுடைய ஷார்ட் பிலிம்ஸ் என்னுடைய ஃபீச்சர் அவனும் என்னோட ஏடியா இருக்கணும்னு ஆசைப்பட்டு அச்சம் வட்டத்துல கேட்டபோது அவனுக்கும் அதான் சொன்னேன். எல்வி பிரசாத்ல படிச்சு முடிச்சுட்டு வான்னு சொன்னேன். நான் எப்பொழுதுமே எல்லாருக்கும் சொல்றது வந்து என்னன்னா வாட் எவர் தே ஆர் டூயிங் தே ஷுட் ஹேவ் சம் ஒரு கிளியர் ஐடியா தட் சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறம் there is no looking back. ஃபைனான்சியலா கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை அனுபவங்களே கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஒரு 21 வயசு பையன் 22 வயசு பையன் ஒரு வாழ்க்கையை பத்தி ஒரு படம் எடுக்க முடியுமான்னு ரொம்ப என்ன வாழ்க்கைங்கிறது 21 வருஷம் தான் பார்த்துருக்கான். அது ஒரு பலதரப்பட்ட அனுபவங்கள். எப்படி நிறைய படிச்சிருக்கணும், நிறைய கண்ணா பின்னான்னு படிச்சிருக்கணும். இன்னும் அந்த வயசுலயே பாலகுமாரன் சார்ல இருந்து ஜெயகாந்தன் சார்ல இருந்து எல்லாரையும் படிச்சு முடிச்சிருந்தா அவங்க வாழ்க்கையை பத்தின படங்கள்லாம் எடுக்கலாம். நான் எப்பவுமே கொஞ்சம் அதுக்கான அனுபவம், அதுக்கான வயசு, பணம் எல்லாமே தேவை அப்படின்னு நான் நினைக்கிறதுனால சொல்லுவேன். கொஞ்சம் நான் இப்ப என்னோட ஏடிஸ்க்கு எல்லாமே சொல்றது கான்ஸ்டன்டா சம்பளம் வர்ற மாதிரி ஒரு படத்துல ஒர்க் பண்ணுங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ அது ப்ரொடக்ஷன் ஏன் நான் வந்தேன்னா நான் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருந்தேன். அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து எனக்கு வந்து தெரியும் கண்டிப்பா அந்த காலத்துப்படியே ஒரு 3 கோடியிலேருந்து 3.5 கோடி ரூபா ஆகும் தெரியும். ஒரு பொலிட்டிக்கல் ஸ்கிரிப்ட், அது வெரி சீரியஸ் ஃபிலிம். இன்னும் கூட அந்த ஸ்கிரிப்ட் இருக்கு. அந்த ஸ்கிரிப்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்காக தான் நான் வந்தேன். அப்போ என்னோட நண்பர் ஆனந்த் கோவிந்தன்கிறவர் வந்து நான் என்கிட்ட 1.5 கோடி ரூபா பணம் இருக்கு, அதுல வந்து இந்த படத்தை பண்றது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு. அப்போ எங்கிட்ட அது எனக்கு நல்லா தெரியும், ஆரம்பிச்சா கண்டிப்பா அந்த பட்ஜெட்ல முடிக்க முடியாதுன்னு தெரியும். ஸோ அப்ப என்ன பண்ணலாம்னு வச்சுட்டு இருந்தபோது எனக்கு எப்பொழுதுமே நான் திரைப்படத்துல வந்து தயாரிப்பு, எழுத்து, எனிதிங் டுவர்ட்ஸ் சினிமா எக்ஸைட்ஸ் மீ. இதுதான் என்ன எக்ஸைட் பண்ணும் அப்படிலாம் கிடையாது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இயக்குனர், நல்ல தயாரிப்பாளர் அப்படி ஆகுறதுங்கிறது வந்து ரொம்ப தின் லைன் தான். ஸோ அதனால வந்து நான் எப்பொழுதுமே ஐ ஆல்வேஸ் லுக் அப் டு குட் ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ அப்படிங்கிறதுனால அப்போ ஆர்எஸ் நாட்ட இந்த ஐடியா இருந்தது. என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தான். அவன் கோல்டு மெடல் வாங்கியிருந்தான் ஷார்ட் ஃபிலிம்ல. அப்போ நான் சொல்லியிருந்தேன் விளையாட்டு அவனோட முதல் படத்தை நானே கூட ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்போ அவன் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா சொல்லியிருந்தான். நாங்க எல்லாருமே இந்த மைக்கேல் மதன காமராஜன், காமேஸ்வரன், திருபு அந்த ஜோன்ல ஒரு படம். அப்புறம் வந்து ஒரு கல்யாணத்துல அவன் சொன்ன கதை வேற. தாலி கட்டுறதுக்கு போறான் ஹஸ்பண்ட், லவ் மேரேஜ் தான். ஆனா அந்த கல்யாண மண்டபத்துல அந்த கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணை விட மத்த பொண்ணுங்களாம் அழகா தெரியுது. அப்பதான் அவன் டிசைட் பண்ண, ஐயோ நம்ம தப்பான டிசிஷன் எடுத்துட்டோமோ அப்படின்னு நினைக்கிறான். அப்ப தாலி காணா போயிடுது கல்யாண மண்டபத்துல. யார் யாரெல்லாம் எடுத்திருப்பாங்கன்னு ஒரு சின்னதா ஒரு அதுல ஒரு ஹியூமரஸ் பிளே கடைசியில அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தான். கல்யாணம் பேஸ்டு படம் அப்படிங்கிறது மட்டும்தான் எக்ஸைட் பண்ணிச்சு. கல்யாணம் பேஸ்டு படம் ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு, வர்றதே கிடையாது இங்க. அப்ப ஏன் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒன்றரை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்போ ஒரு நாட்டியா ஒரு ஐடியா இருந்தா நல்லா இருக்கும் அதுல அப்படின்னு சொன்னோடனே பிரசன்னா கேம் அப் வித் திஸ் ஐடியா. அண்ட்
ஆர்எஸ்பி அந்த ஐடியாவை கொண்டு வந்த உடனேவே அதுக்கப்புறம் எனக்கு வந்து முதல்ல வந்து கண்ணில் எனக்கு எப்போதுமே என்ன ஸ்கிரிப்ட் தெரியறது வந்து பிரச்சனை தான். ஏன்னா நம்ம சொல்றதை கேட்டு நடிக்கிறதுக்கு ஒரு எனக்கு அந்த டைட்டில் கம்ஃபர்டபுளா இருந்தது. ஏன்னா அதுவும் இந்த மாதிரி ஒரு யூனிக் கான்செப்ட்ஸ்லாம் வந்து பண்றதுக்கு இங்க இருக்கிற புரிஞ்சு நடிக்கணும். ஆமா அது என்ன சார் நான் நான்மை இல்லாதவனா நான் எனக்கா அப்படின்னு யோசிக்காத அத மாதிரி இருக்கணும்ல. அது வந்து பிரசன்னா வந்து பிரசன்னாவும் ரொம்ப பயந்தாப்புல ஆக்டர் பிரசன்னாவும். நான் வந்து கொஞ்சம் என் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. அதனால அப்புறம் ஆர்எஸ்பியோட ஸ்கிரிப்ட் நரேஷன் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இட் டுக் ஏ ஹியூஜ் ரிஸ்க் தான் சொல்லணும் ஆஸ் ஏ ஆக்டர். ஏன்னா இட் குட் ஹவ் கான் எய்தர் வே யூனோ. ஆனா ஆர்எஸ்பியும் சூப்பரா அந்த படத்துல வந்து இந்த ஹியூமர்லாம் நாங்க ரொம்ப ரசிச்சு நாங்க ஒரு டீமாவே நாங்க பண்ணல அதை. ஒரு நாங்கெல்லாம் ஏதோ ஒரு பிக்னிக் போயிட்டு வந்தோம். இப்ப எப்படி ஷார்ட் புட் த்ரீ பண்ணோமோ அப்படிதான் பண்ணேன் நான் அந்த படம். நாங்க எல்லாருமே ஒரு ஜாலியா ஆர்எஸ்பி நான் ஆக்டர் பிரசன்னா லேகா வாஷிங்டன் அதுக்கப்புறம் ராகவ் அண்ட் எங்க டீமே இந்த சினிமாட்டோகிராஃபி அந்த டீம் படமே யூனிக்கான ஒரு ஜாலியான படம் தான். ஆமா. அண்ட் ஒரு 36 டேஸ்ல 37 டேஸ்ல பண்ண படம். வி ஹேட் அ கிரேட் டைம். அண்ட் அந்த படம்லாம் வந்து கண்ணுக்கு ஏத்தாப்புல நம்ம வந்து ஒரு நல்ல படம் பண்ணா அதுக்கான ரிசப்ஷன் எப்படி அப்போ வந்து சிவி குமாரும் அபியும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க அந்த படத்தை. அண்ட் அதுக்கெல்லாம் ஹியூஜ் தேங்க்ஸ் டு சிவி குமார் அந்த டைத்துல. எனக்கு ரொம்ப ஆசை அந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா சிவி குமார் ஒரு பயங்கர நேம், ஒரு ஒரு யூனிக்கான ஒரு திங்கிங் உள்ள ஒரு ஆளு. அண்ட் அவர் பயங்கர சப்போர்ட் பண்ணாரு, அபியும் சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் மூவி காட் ரிலீஸ்ட் அண்ட் இன்னைக்கும் அச்சமுண்டு அச்சமுண்டு கல்யாண சமையல் சாதம் அப்படி திரும்பி பார்க்கும் பொழுது நம்ம சந்தோஷமா இருக்கும். நம்ம நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் வந்து நம்மளை நோட் பண்ணும் பொழுது இந்த படங்கள் பேர்லாம் சொல்லி ஓ அந்த படமா ஓ அந்த அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப குஷியா ஆகுது. அண்ட் நிறைய பேர் வந்து கல்யாண சமையல் சாதத்தை இன்னைக்கும் நிறைய பேர் நான் டைரக்ட் பண்ணலன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் இல்ல டைரக்ஷன் வேற ப்ரொடக்ஷன் வேற. although we are very closely involved in every decision டைரக்ட் பண்ணது ஆர்எஸ்பி தான் அப்படிலாம் சொல்லி புரிய வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்க இந்த இந்த ப்ரொடக்ஷன் திடீர்னு அப்படியே அப்படியே ஒரு பெரிய ஜம்பா வந்து மலையாளத்துக்கு போனீங்க. ஹவு கம் இட்ஸ் பாசிபிள்? ஏன்னா ஒரு அமெரிக்கால இருந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ப்ரொடியூசர் டைரக்டரா வந்த ஒரு மனிதர் அதை போராடி ஈராடி படத்தை ரிலீஸ் பண்ணி ஒரு மாதிரி பேரை வாங்கி அடுத்து பார்த்து டைரக்ட் பண்ணுவீங்க பாத்தீங்கன்னா அடுத்து ப்ரொடியூசரா நீங்க. அதுல இருந்து திடீர்னு சம்மந்தமெல்லாம் டமால் பெரிய ஜம்ப் ஆகி அது வந்து மலையாளத்துல போய் அதுவும் மோகன்லாலோட பெருச்சாழின்னு ஒரு படம் பண்ணீங்க. ஆனா சங்கர் இது நீங்க சொன்னா நிறைய பேர் வந்து ஸ்கிரிப்டா எழுதினா கூட என்ன சுத்தமா லாஜிக்கே இல்லைன்னு சொல்லுவாங்க. பியூர்லி காட்ஸ் கிரேஸ் தான். எனக்கு மலையாளம் தெரியாது. இந்த மற்றவர்களே மாதிரி மலையாளத்துல இருக்கிற அனைத்து படங்களையும் கரைத்து குடிச்சவன் எல்லாமும் கிடையாது. அதனால கண்டிப்பா நிறைய நல்ல படங்கள் பார்த்திருக்கேன். இந்த படம் பெருச்சாழி ஸ்கிரிப்ட் வந்து நான் முதல்ல யூஎஸ் போயிட்டு ஒரு நாள் என் ஒய்ஃப்ட்ட சொன்ன பாயிண்ட் வந்து இந்த ஐடியா. நம்ம ஆரக்கிள் கன்சல்டன்ட்டா வந்திருக்கோம். நம்ம வந்து ஒரு பொலிட்டிக்கல் கன்சல்டன்டா நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு ஆளை வந்து இங்க வச்சு பண்ணா எப்படி இருக்கும், காமெடியா இருக்கும்லன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப்ட்ட வந்து என் ஒய்ஃப்லாம் பாவம். ஆக்சுவலி நீங்கலாம் வந்து என்னுடைய கதைகள்ல 4 கதைகள் தான் பார்த்திருக்கீங்க. நான் வந்து ஒரு நாளைக்கு அவள்கிட்ட வந்து ஒரு ஒரு 2 ஸ்கிரிப்டாவது சொல்லுவேன் அவளுக்கு. அதாவது சொல்லப்போனா அவ வந்து தயவு செஞ்சு நீ போய் படம் டைரக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பப்பட்ட ஒரு ஆமா ஒரு ஆள்ல நான் ஒருத்தன். என்ன பிகாஸ் நான் அவர்கிட்ட அவ்வளவு ஐடியா சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ இந்த இந்த கோபம் எனக்கு எப்போதுமே உண்டு. நம்ம அது அது கோபங்கிறத விட ஒரு ஏன் ஏன் இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு ஒரு அங்க வந்து எஸ்பெஷலி யூஎஸ்ல வேற நம்ம இருந்த டைட்டில் ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு எல்லாம் 2000 வந்து இண்டிபெண்டன்ட் பிலிம்ஸ் கொட்டி கட்டி பறக்குது. அதாவது திடீர்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் பிலிம் பண்றான், சான்னு ஒரு படம் பண்றான். அது பாத்தீங்கன்னா $1 பில்லியன் கலெக்ட் பண்ணது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த டைட்டில் வந்து ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. படத்தோட பேர் வந்து டீப் ஓஷனும் ஏதோ ஒரு படம். படத்தோட டைட்டில் கரெக்டா சன்டான்ஸ்ல செலக்ட் ஆச்சு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஹஸ்பண்ட் வந்து டைரக்டர் பிளஸ் சினிமாட்டோகிராஃபர், ஒய்ஃப் இஸ் த ப்ரொடியூசர். இவங்க 2 பேரு ஒரே ஒரு ஆக்டர், ஒரே ஒரு ஆக்ட்ரஸ். போயிட்டு கடல்ல அவங்க 2 பேரும் போயிட்டு கடல் நடுக்கடல்ல ஸ்கூபா டைவிங் போது அவங்கள விட்டுட்டு அந்த கப்பல் போயிடும். எந்த கப்பல் அவங்களை வந்து இறக்கிச்சோ நம்பர் தப்பா எண்ணிடுவான். இப்போ நீங்க 1 2 அப்படின்னு திருப்பி 3வது வர்றதுக்கு மேல வேற ஏதோ பேசிட்டு சரியா 2 3 அப்படி எண்ணிட்டு போயிடுவான் இந்த குரூப்பை. அதனால 2 பேரை மிஸ் பண்ணிட்டோங்கிறதே அவனுக்கு தெரியாது. அவங்க போயிடும், அந்த கப்பல் போயிடும். அந்த 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் நடுக்கடல்ல மாட்டிடுவாங்க. ரியல் ஷாக்ஸ்க்கு மத்தியில பேனசானிக் டிவிஎக்ஸ் அண்ட் ஐடியால ஷூட் பண்ணப்பட்ட படம் அது. அந்த படம்லாம் பார்த்துட்டு நான் வந்து ஷாக் ஆயிட்டேன். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா
இட் வில் பி நோ வே லெஸ்ஸர் தேன் எ ஃபுல்லி ஃபண்டட் ஒரு ஒரு ஹாலிவுட் ஃபிலிமுக்கு எந்த விதத்திலையும் செலக்டடாகவே இருக்காது இன் டர்ம்ஸ் ஆஃப் எனிதிங். அது அப்படி அவங்க வந்து வீக்கெண்ட் போயிட்டு ஷூட் பண்ணிட்டு வந்தாங்க அந்த படத்தை. ஆஸ்திரேலியால ஒரு கப்பல் போய் ஷூட் பண்ணி அந்த படம் வந்து பயங்கர கலெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா ஹாலிவுட்ல ஒரு நல்ல பழக்கம் என்ன தெரியுமா? இது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன படத்தை கண்டுபிடிச்சிருவாங்க யாராவது. கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுல ஒரு ஒரு $1 மில்லியன் போடுவான். செலவு பண்ணி மார்க்கெட் பண்ணுவான். அதுல வந்து சவுண்ட் எல்லாம் வேற மாதிரி ஆக்கிடுவான். பேரமௌண்ட் மாதிரி, ஆமா. ஸ்பீல்பர்க் ஆமா. மாதிரி எங்க ஸ்பீல்பர்க்லாம் பேரநார்மல் ஆக்டிவிட்டி வந்து $20,000 பண்ண படம். ஆமா. ஆனா அதை எடுக்கும்போது காப்பி எடுக்கும்போது கிட்டத்தட்ட அதுல வந்து ஒரு $1 மில்லியன் போட்டு அது வேற லெவல்ல ஆகிடுவானுங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் படங்கள் பார்த்து நமக்கு அப்படி அந்த மாதிரி ஒரு கோபம் தான் நமக்கு வந்து இந்த மாதிரிலாம் வரும். சோ அதனாலேயே ப்ரொடியூஸ் பண்ணணும். விதவிதமான படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கிற டயத்துல இந்த ஐடியா சொன்னேன். இந்த மாதிரி ரஜிதாட்ட வந்து இந்த மாதிரிலாம் ஐடியா சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த ஐடியாவை வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பூஃப் படமா பண்ணணும். அதாவது பெருச்சாழி வந்து என்னுடைய படங்கள்ல நான் வந்து மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட படம் மலையாளிகளால் அப்படின்னு தோணும். இன்னைக்கும் அதுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. சொல்ல போனா தமிழ் பிரஸ்ல எப்ப பார்த்தாலும் எங்கிட்ட கேட்கிற முதல் கொஸ்டின் பெருச்சாழி நீங்க எப்ப ரீமேக் பண்ண போறீங்கன்னு. ஆனா அங்க இருக்கிற கிரிட்டிக்ஸ்க்கு அந்த படம் சுத்தமா பிடிக்கல. ஆனா நான் வந்து எப்படி பண்ணணும்னு நினைச்சேன்னா இந்த படத்தை எழுதிட்டேன். இங்க வந்து கமல் சாரோட பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கமல் சாருக்கு அந்த ஐடியா அவ்வளவு பிடிச்சிருச்சு. நாங்க டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். டேக் ஆஃப் ஆக டைம் ஆயிட்டே இருக்குது. அப்போ ஒரு டைத்துல வந்து இந்த ஐடியாவை மட்டும் சினாப்சிஸ் மட்டும் எப்படியாவது மோகன்லால் சார் படிச்சா நல்லா இருக்கும். ஏன்னா ரஜிதா வந்து கேரளா. சோ அவளால நான் வந்து நிறைய மோகன்லால் சார் படங்கள் நிறைய பார்த்திருக்கேன். எனக்கு அவரோட ஹியூமர், அவரோட ஆக்டிங் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன் அவருக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு ஒரு நாள் தோணுது எனக்கு. எப்படி அனுப்புறது அப்படின்னு என்னுடைய நண்பர் யாரோ ஒருத்தங்க வந்து எப்பயோ ஒரு தடவை எனக்கு மோகன்லால் தெரியும்னு சொன்னது மீனுன்னு சொல்லிட்டு மீனின்னு சொல்லிட்டு துபாயில இருக்காங்க. மினி புருஷோத்தம். அவங்க வந்து துபாயில இருக்காங்க. அவங்க அவங்களோட பொண்ணு தான் என்னோட அச்சமுண்டல ஒர்க் பண்ணாங்க. அஞ்சுன்னு. அப்போ மினிட்ட வந்து சும்மா அந்த இமெயில் அனுப்புறேன். சினாப்சிஸ். இதெல்லாம் பாருங்க எப்படி நடக்குதுன்னு பாருங்க. அனுப்புறேன். அவங்க துபாயில இருக்காங்க. என்ன அருண் இந்த சினாப்சிஸ் ஒண்ணு அனுப்பிச்சிருக்க? இல்ல இது வந்து இந்த ஐடியா இருக்கு. மோகன்லால் சார் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நம்பவே முடியல. நான் இப்பதான் மோகன்லால் சாரை பார்க்க போயிட்டு இருக்கேன் துபாயில. நாளைக்கு வந்து அவரை மீட் பண்ணணும். அது சம்பந்தமா தான் இப்ப மீட்டிங் போயிட்டு இருக்கேன். சரி நான் பார்க்குறேன். பட் நோ ப்ராமிஸ்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறேன். அப்பலாம் வேற நான் வந்து இப்ப நினைச்சு பார்த்தா மினிலாம் என் மேல ரொம்ப அன்பா இருந்ததுனால தான் என்ன மன்னிச்சு விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்பலாம் வந்து எப்படின்னா ஃபாலோ அப்போட உச்சக்கட்டம். அதாவது இப்படி உங்களை அனுப்பிச்சு விட்டுட்டு வந்துருச்சா? இமெயில் வந்துருச்சா? படிச்சிட்டீங்களா? குடுத்துட்டீங்களா? அப்படின்னு அவ்வளோ. அப்புறம் அடுத்த நாள் ஈவினிங் வந்து எனக்கு மினி கால் பண்றாங்க. நான் காலம்பறையே கால் பண்ணிட்டேன் உங்களுக்கு. அருண் நான் இன்னும் போகவே இல்ல அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஈவினிங் கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு ம். அவங்க வந்து ஒரு அட்வான்ஸ் குடுக்கறதுக்காக ஒரு படத்தோட ஸ்கிரிப்ட்டோட போயிருக்காங்க. மோகன்லால் சார் வந்து இல்ல நான் இந்த மாரி நெறைய படம் பண்ணிட்டேன் அப்படின்னு அழகா கேஷுவலா சொல்லிட்டு, வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்கங்கிறாங்க. அப்போ இவங்க வந்து இந்த 1 பேஜ் சினாப்சிஸ குடுக்குறாங்க. படிச்சு பார்த்துட்டு, இது யாரு குடுத்தது? இது நல்லா இருக்கே! நான் இவர பார்க்கணுமே! அப்படின்னு சொல்லியிருக்கு. அவ்வளோதான். இதுதான் அவர் சொன்னாரு. அதுக்கு ஒரு 1 வீக்ல நான் குஷி ஆயிட்டேன். அதாவது மோகன்லால் சாருக்கு பிடிச்சிச்சு. ரஜிதாட்டெல்லாம் சொல்லிட்டேன். நமக்கு வந்து அப்பல்லாம் வந்து ஒரு சின்னதா ஒரு 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 நூல் கிடைச்சா போதும். நம்ம வந்து ரிலீஸுக்கு அப்புறம் வர்ற வெற்றி விழாக்கு அப்புறம் அடுத்த படம் அப்படிதான் மனசு போகும். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் தான். நடுவுல ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குங்கிறதே மறந்துடும். மோகன்லால் படம் ஒத்துக்கிட்டாரு. அப்படின்னா அந்த படம் ஹிட். நம்ம அடுத்த படம் யோசிக்க ஆரம்பிச்சிடலாங்கிற ரேஞ்சுக்கு ஒரு 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 சந்தோஷம். கல்யாண சமயசாதன் டைட்டில் தான் அந்த படம் கமிட் ஆகிறேன்னா போயிட்டு மோகன்லால் சாரை போயிட்டு பார்க்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அவர் வந்து அப்ப நான் ஒரு புத்தாலித்தனமா ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணியிருந்தேன். எப்பொழுதுமே இந்த உங்களுக்கு தெரியும் இல்லையா? இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ் பண்றவங்க எல்லாருமே ஒரு சில பேரை வந்து ரொம்ப நம்ம ஒரு சில நிறைய படங்கள் எப்படி எப்படிலாம் உருவாகுதுங்கிறத நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஸோ அது மாதிரி நானும் கொஞ்சம் படிச்சிருந்ததுனால என்ன பண்ணியிருந்தேன், மோகன்லால் சாரை வந்து டைம்ஸ் ஸ்கொயர்ல வந்து ஒரு வேஷ்டி கட்டிட்டு ரவுடி மாதிரி நிக்கிற மாதிரி நானாவே ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணி அதை எடுத்து வச்சிருந்தேன். நான் அங்க போறேன். அவர் வந்து ஜோஷி சாரோட படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி அவர் கை காட்டுறாரு செட்ல. நான் பெரிய கூட்டம். அதாவது மோகன்லால் சார் யாருன்னு எனக்கு ஆண்டவன் காட்டுறதுக்காக தான் என்ன முதல் இன்ட்ரோடக்ஷன் சீனே அங்க வைக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஆண்டவன். ஏன்னா நம்ம வந்து அது வரைக்கும் ஷூட்டிங்னு நான் பார்த்ததெல்லாம் வந்து நம்ம ஒரு பெரிய படையே நிக்குது வெளியில. அப்படியே போய் மோகன்லால் சார் போய் பார்க்குறேன். அவர் ஏதோ ஒரு ஷாட் ஒன்று நடிக்கிறாரு. நடிச்சுட்டு வராரு. வந்தோடனே அவர் வந்து நினைச்சிட்டு இருக்காரு. நம்ம கதை சொல்றாரு. மோகன்லால் சாருக்கு என்னை பத்தி ஒன்றும் தெரியாது. நான் படிச்சேன் நல்லா இருந்ததுன்னு சொல்றாரு. நான் அது மாதிரி சொல்றேன் சார். உங்கள பார்க்க தான் சார் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். யார் சொன்னாங்க. சரி நீ ஒரு நம்ம ஒரு கன்டினியூஸா ஷூட் இருக்கு. ஒரு மண்டே அன்னைக்கு மீட் பண்ணலாமா? அப்படிங்கிறாரு. அன்னைக்கு Thursday.
ம். மண்டே அன்னைக்கு மீட் பண்ணலாமா? அது மாதிரி ஏதோ ஒரு டே அப்படின்னு எனக்கு விட்டு டப்புன்னு யார் ஹோட்டலுக்கு பே பண்ணுவா? எனக்கு சத்தியமா கையில காசு கிடையாது. நான் நினைச்சிட்டு வர்றதெல்லாம் வந்து எப்படின்னா, போறோம், ஒரே நாள் போறோம், நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு மோகன்லால். அன்னைக்கு ஈவினிங் கதை சொல்றோம், நைட் ஃபிளைட் பிடிச்சு திருப்பி வந்தோம். ஹோட்டல் கிட்டலாம் எதுவுமே பிளான் பண்ணல. அதாவது வெகுளித்தனத்தோட உச்சகட்டத்துல இருந்திருக்கேன் நான். போறேன், ஐயோ 4 நாள் தங்கணுமா? யார்ட்ட காசு கேட்கறது? அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி இருந்தாலும் அத காமிக்க முடியாது இல்லையா? அப்ப வந்து சரி சார் இருந்தாலும் அ உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். என்ன அப்படிங்கிறாரு. அப்படி பார்க்குறாரு. பார்த்தோனே அவருக்கு ஏதோ சம்திங். "இன்னைக்கு ஈவினிங் என்ன பண்ற?" அப்படின்னு கேட்குறாரு. "உங்கள பார்க்க மட்டும் தான் சார் நான் வந்திருக்கேன். வேற எதுவுமே எனக்கு வேலையே இங்க எதுவுமே தெரியாது." அப்ப கூட நான் ஏதோ ஒரு கோயில் தான் விசாரிச்சு வச்சிருந்தேன். பக்கத்துல ஏதாவது கோயில் இருக்கா போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைச்சு வச்சிருந்தேன். சரி அப்படின்னு சொன்னோனே, "அப்படியா? அப்ப இன்னைக்கு ஈவினிங் ஷூட் முடிஞ்சோனே வா வீட்டுக்குங்கிறாரு." போறேன். மோகன்லால் சார் வீட்டுக்கு போறேன். எல்லாமே எனக்கு கனவு மாரி இருக்கு. இப்ப சொல்லும்போது கூட எனக்கு எல்லாம் கனவு மாரி இருக்கு. "கதை சொல்லு" அப்படிங்கிறாரு. நான் வந்து ஃபுல் தமிழ்ல நரேட் பண்றேன் அவருக்கு. அ ஃபுல் ஸ்பூஃப் படம். ஒரு தமிழ் படம் மாரி தான் இருக்கும் அது. அதுல வந்து ஒரு விழுந்து நான் படம் விழுந்து பார்த்துருக்கேன். ஆமா விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு மோகன்லால் சார். நான் வந்து என்னடா இது அப்படின்னு சிரிக்கிறாரு. நான் நம்பியார், எம்ஜிஆர் ஜோக்லாம் வேற சொல்றேன். நானு ஏன்டா டேய் நான் உன்ன எம்ஜிஆர்ன்னு நெனச்சு ஹெல்ப் பண்ணேன். நம்பியார் மாரி பண்றியாடான்லாம் அதாவது நான் சொல்றது வந்து 2000 ஆ அ 13ல அந்த டயத்துல வந்து ஒரு ஒரு ஹிலேரியஸா சொல்றேன் அத. அ அவர் வந்து ரொம்ப என்ஜாய் பண்றாரு. என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு, "எப்ப படம்? ஆ அ நான் ரெடி பண்ணலாம் அந்த படம்" அப்படிங்கிறாரு. அப்படின்னோனே எனக்கு ஒரே குஷி. "எப்ப ஆரம்பிக்கலாம்?" அப்படிங்கிறாரு. அவர்ட்ட உடனே, "சார் நான் ரெடி சார் ஃபுல் ஸ்கிரிப்ட். நம்ம 3 மந்த்ஸ்ல ஷூட் போயிடலாம் சார்" அப்படின்னேன். அவர் மோகன்லால் அப்படியே உற்று பார்க்குறாரு. "ஏய் என்னோட படம் பண்றதுக்கு 11 வருஷம்லாம் வெயிட் பண்றாங்க தெரியுமா?" அப்படின்னாரு. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு புரியுது. "டேய் நீ யூ ஆர் நாட் டாக்கிங் டூ சம்படி ஹியர். யூ ஆர் டாக்கிங் டூ தி மோகன்லால்" அப்படின்னு எனக்கு புரியுது. அப்பதான். "ஓ ஆமா சார்" அப்படின்னோனே அப்ப சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. "நெக்ஸ்ட் இயர் இதே டயத்துல நம்ம ஷூட் ஆரம்பிக்கலாம்" அப்படிங்கிறாரு. அ புரொடியூசர் இருக்காங்களான்னு கேட்கிறாரு. நான் இருக்காங்கன்னு சொல்லிடுறேன் அவர்ட்ட. உண்மையிலே இல்ல. என்ன ஒரு ஐடியாவும் கிடையாது. ஆனா, உங்களுக்கு தெரியாது சங்கர், நான் ஸ்கிரிப்ட்ட சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துல மலையாளம் இண்டஸ்ட்ரி நியூ தட் சம்மன் ஹஸ் கம் ஃப்ரம் சென்னை அண்ட் ஹி ஹஸ் கன்வின்ஸ்ட் மோகன்லால் எ ஃபிலிம் அப்படின்னு. அப்புறம் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் விஜய் எல்லாம் மீட் பண்ணியிருந்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விஜய், சாண்ட்ரா எல்லாம் வந்துட்டாங்க அப்புறம். தென் வி ஸ்டார்டட் அண்ட் அதாவது எனக்கு ஆண்டவன் எப்படியெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படின்னு இதெல்லாம் தான் நான் என்னுடைய பிளெஸ்ஸிங்கா நினைக்கிறேன். மோகன்லால் சார் மாதிரி ஒரு ஆளோட ஒர்க் பண்ணது இருக்குல்ல, அதுதான் எனக்கு வந்து ஒரு 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 ஸ்ப்ரெட் லவ்ன்னு நான் இன்னைக்கு சொல்றேன்ல. இந்த படம் ஃபுல்லா நான் என்னோட கேம்பெயின் வந்து ஸ்ப்ரெட் லவ்ன்னு தான். அத எனக்கு முதல்ல அந்த வார்த்தைய சொல்லிக் குடுத்ததே மோகன்லால் தான். நான் அவர்ட்ட எப்போதும் நான் வியந்து பார்க்கிறது, ஒரு நாள் கூட அவர் வந்து டென்ஷன் ஆகி நான் பார்த்ததே இல்ல. எனக்கு தெரியல. என்கிட்ட இருந்ததில்ல. எங்க செட்ல இருந்ததில்ல. அப்படி அதாவது ஒரு 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 என்ன வந்து ஒரு எனக்கு ஒரு அண்ணன் இருந்தா எப்படி என்ன தாங்குவாங்களோ, அத மாரி தான் தாங்கினாரு என்ன மோகன்லால். அவர் என்ன அண்ணா அண்ணான்னு கூப்பிடுவாரு. அது ஏன் தெரியாது. அண்ணா அப்படின்னு அவரு ரொம்ப ஜோவியலா ரொம்ப ரசிச்சு பண்ணாரு. நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நாங்க செட்லயே சிரிச்சுக்கிட்டே இருப்போம். நாங்க அப்படி என்ஜாய் பண்ணி பார்த்தோம். மோகன்லால் சாருக்கு வந்து அந்த அவருக்கு நான் நெறைய மிமிக்ரிலாம் பண்ணுவேன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் அவர மாரி பேசி காட்டுறது, அவர் செட்ல இருந்தா எப்படி நடந்து காட்டுறது, இதே சீன வந்து ரஜினி சார் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்? கமல் சார் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்னு செட்லயே நடிச்சு காட்டுறது. இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. வி ஹேட் எ கிரேட் டைம். அண்ட் படம் பார்த்ததுக்கு அப்புறமும் கூட எங்களுக்கெல்லாம் வந்து வி ஆர் ஆல் வெரி ஹேப்பி. அப்புறம் கிரிட்டிக்ஸ்லாம் வந்து ஒழுங்கா பண்ணல அப்படின்னோனே, பட் தி ஆல் மேட் மனி அண்ட் எவரிதிங். பட் மோகன்லால் சார் எனக்கு அப்பதான் மோகன்லால் சார் ஒரு எவ்வளவு பெரிய மிகப்பெரிய மனிதர்ன்னு எனக்கு நான் வந்து அப்படியே ஒட்டஞ்சுட்டேன். எனக்கு வந்து அப்படியே மென்மையா நம்ம பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அந்த படம். ஆமா. அதாவது யுஎஸ்ல வேற படம் ஃபுல்லா அண்ட் நான் வந்து நான் ரொம்ப ஒ ஒரு ஜாலியா பண்ண படம் அது. நாங்க பார்க்கும் எனக்கு வந்து ஒண்ணும் தெரியல. இப்ப பார்க்கும்போது எனக்கு இது அப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம்லாம் நெறைய தோணும். ஆனா, அப்போ நான் என்ன எதிர்பார்த்தனோ, என்ன எழுதினேனோ, அத பண்ணேன். ஒரு சில விஷயங்கள் மட்டும் அது வந்து அது இன்னொரு தடவ நான் வேற தடவ சொல்றேன். பட் என்னன்னா, பட் ஓவராலா ஐ என்ஜாய்ட் தட் ஃபிலிம் அண்ட் மோகன்லால் சார் அடுத்த நாள் எனக்கு 2 நாள் கழிச்சு என்ன பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன கூப்பிட்டாரு. நானும் ப்ரொடியூசர் ஆ அப்ப போயிட்டு அவர் வந்து அ யூசுவலி இந்த மாரி ஒரு படம் இன்னும் அப்படிலாம் கிரிட்டிக்ஸ்லாம் சொல்லும்பொழுது, ஏதாவது ஒரு ஆக்டர் வந்து தே வில் லவ் டூ அவாய்ட் த டைரக்டர்ல. ஆனா அந்த மீட்டிங்கே ஆமா. வேணாம்னு யோசிப்பாங்க. அவர் என்ன கூப்பிடுறாரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அவ்ளோ அழகா பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்றாரு. அப்ப என் மூஞ்சி டல்லா இருக்குங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டு, அவரு "ஏய் என்ன திஸ் இஸ் ஹவ் ஐ ஹேவ் பீன். கிரிட்டிக்ஸ்ங்கிறது வந்து என்னோட 23 வருஷமா நான் இப்படிதான். நம்ப என்ஜாய் பண்ணோம். என் ஃபேன்ஸுக்கு பிடிச்சிருக்கு படம். நீங்க அதெல்லாம் ஒண்ணும் அவருக்கெல்லாம் அவசியமே கிடையாது.
நான் இப்பயும் கூட நான் நினைச்சு பார்ப்பேன். அது மாதிரி என்ன வந்து அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நான் அவர்ட்ட ஒரு தடவை விளையாட்டா கூட கேட்டேன். எதுக்கு சார்? இப்ப நீங்க கேட்டீங்கல்ல அந்த கொஸ்டின் நான் அவர்ட்ட கேட்டிருக்கேன். என்ன சார்? நான் அச்சம் நச்சம்னு ஒரு படம் பண்ணேன். இன்னும் யாருக்குமே இது தெரியாது. நான் ஒரு ஒரு ஐடியா தரேன். உடனேவே படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு எப்படி சார் நீங்க கிடு கிடுன்னு இவ்ளோ எப்படி சார்? என்ன கான்ஃபிடன்ஸ் சார் உங்களுக்கு? அப்படின்னோனே, நீ என்ட்ட வந்து உட்கார்ந்து கதை சொல்ல ஆரம்பிச்ச உடனேவே யுனிவர்ஸ் என் காதுல சொல்லிடுச்சு. உன்னோட ஒரு படம் பண்ணுன்னு. அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் இப்ப கூட ரீசென்ட்டா அவர்ட்ட கோட் பண்ணி ஞாபகம் இருக்கா சார்? அப்படி சொன்னேனா நான்? ம். அப்படிங்கிறாரு. நான் அப்படி சொன்னேனா? அப்படிங்கிறாரு. ஆனா அவர சொல்ல வச்சதும் அந்த யுனிவர்ஸ் தான் நான் நம்புறேன். அதே மாரி நாங்க வி ஹேட் அ கிரேட் டைம் இன் டூயிங் தட் ஃபிலிம் அண்ட் எனக்கு இப்பயும் கூட நான் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ப்ராஜெக்ட்ல எதையாவது ஒண்ணு ரீமேக் பண்ணணும்னு நான் நினைச்சேன்னா, பெரிச்சாழி வில் பி அன் அல்டிமேட் ஒரு ஒரு சின்ன நூல் எழுதுறான். அந்த படம் ஆமா. நான் பார்த்து அஸ் எ கிரிட்டிக்கா நானும் ஆமா. டைரக்டர், ரைட்டரா சொல்ற விஷயம்னா, ஒரு சின்ன நூல் மிஸ் ஆனது தான் அது. ஆமாமா. பட் அது இட் ஹேப்பன்ஸ். நம்ம எனக்கு அதுல விஷயத்துல லிஜோவோட டபுள் பேரல் ஆமா. ஒழுங்கா போடணும்னு ஆமா. லிஜோ ஒரு ட்வீட் போட்டிருந்தான். நோ பிளான்ஸ் டு இம்ப்ரெஸ் அப்படின்னு போட்டிருந்தான். நான் பண்ணணும்னு நினைச்சேன். நான் இன்னைக்கும் சொல்றேன். நான் அந்த படம் பண்ணதுக்கான மெயின் ரீசனே நான் வந்து வெஸ்லி நெல்சன் சொல்லிட்டு ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேக்கட் கன் சீரிஸோட ஹீரோ. நேக்கட் கன்னோட பைத்தியக்காரத்தனமான ஃபேன். சூப்பரா அது. எனக்கு அவன் அதாவது என் ஒய்ஃப்லாம் வந்து அந்த படத்த வந்து நான் பார்க்க உட்காந்தாலே, என்ன இது ஒரு படம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கீங்களேன்னு. ஆனா எனக்கு அவ்ளோ பிடிக்கும் அவருடைய அதாவது அ ஒரு நம்ம இந்த உலகத்துல எதுவுமே ஹோலி கவ் கிடையாதுங்கிறத வந்து அ நம்ம ரொம்ப ரசிச்சு பார்த்திருப்போம். அத அப்படியே ஜஸ்ட் லைக் தட் கிண்டல் அடிச்சுட்டு போவாங்க அந்த படத்துல.